வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற மோர் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா மோர் குழம்புக்கு சுவையும் மணமும் நல்லா இருக்குங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்தளவுக்கு வெங்காயத்தாள் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நம்மளோட ஆப்ஷனலுங்க. வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாம். கூடவே 8 இல்லைன்னா 9 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தால் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக வருங்க. இங்கே கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு முழு தக்காளி பெரிய சைஸு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி மேலே இருக்கிற தூள் நல்லா சுருண்டு வர மாதிரி வருங்க, அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. எடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் செய்துடலாங்க. செய்துட்டு ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. அந்த துவரம்பருப்பையும் சீரகத்தையும் ஊறி வந்த தண்ணியோடவே சேர்த்து மிக்சர் ஜாரில் மாற்றி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி 2-3 முறை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன், அதனால் அந்த தண்ணியோடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. விழுது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த அரைச்சி எடுத்த விழுதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்துகிட்டு நாம் ஏற்கனவே வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து நல்லா அரைச்சி ஆறி வந்திருக்கும். அதே மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் செய்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம வதக்கி வந்த வானல் இருக்கு இல்லைங்களா, அதே வானலை வச்சு மேலும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் வரமிளகாய் கலர் மாறி வரும் அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதோடு சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி தீயை குறைவாக வச்சு வைக்கலாங்க. கலந்து விடும்போதே நல்லா கொதித்து வரும். இப்போ பாருங்கள், மூடி 10 நிமிஷம் போல் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த அளவுக்கு வரும்போது நாம் அரைச்சி வச்ச துவரம்பருப்பு ஜீரகம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சேர்த்துட்டு தீயை குறைவாக வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர்றதுக்குள்ளே நாம் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த இந்த மாதிரி வரும்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர், நல்லா தண்ணி சேர்த்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சேர்த்துக்கலாங்க. அந்த தயிரை தண்ணியில் நல்லா அடித்து எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே மேலும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கல்யாண வீட்டில் செய்கிற மோர் குழம்பு அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.